நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மக்களவையில் 12 மணி நேர விவாதத்திற்கு பின் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புடன் மக்களவையில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக 288 வாக்குப்பதிவும், எதிர்க்கட்சியினர் 232 பேர் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராகவும் வாக்களித்துள்ளனர். இருப்பினும் வக்பு வாரிய சட்ட திருத்தம் மக்களவையில் நிறைவேறியது. ஒடிசாவில் உயர்கல்வி இடஒதுக்கீடு. ஒடிசா மாநிலத்தில் உயர்கல்வி நிறுவனங்களில் SC, ST பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 2 மடங்காக அதிகரிக்க ஒடிசா மாநில அமைச்சரவை ஒப்புதல். STக்கு 12 22.50%, SCக்கு 8 16.25% உயர்த்த முடிவு. இத்துடன் OBC பிரிவினருக்கு புதிதாக 11.25% இடஒதுக்கீடு அறிமுகம். கோவை மாநகராட்சியில் கழிவுநீர் உந்து நிலையத்தில் மோட்டார் மாற்றிக் கொண்டிருந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன் 2 பேர் தொட்டிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்தனர். குடும்பத்தினருக்கு தலா 30 லட்சம் ரூபாய் கோவை மாநகராட்சி இழப்பீடு வழங்கியது. கழிவுநீர் தொட்டிக்குள் பணி செய்ய அனுமதித்த ஒப்பந்ததாரர் பிரபாகரனை போலீசார் கைது செய்தனர். மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரனிடம் கேட்டதற்கு இத்தொகை ஒப்பந்ததாரரிடம் வசூலிக்கப்படும் என்று கூறினார். நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சார நோட்டீஸ் விநியோகிக்கப்படுகிறது. இந்த வேளையில் அமைப்பின் அங்கத்தினரும் பொதுநலவாதியாக இருக்கும் மருத்துவர் பாலமுருகன் அவர்கள் கோவை தெற்கு பகுதியில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் களத்தில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறார். அவரிடம் நமது அமைப்பின் கிளை நிர்வாகிகள் தேர்தல் விழிப்புணர்வு நோட்டீஸை வழங்கினர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே மோதல் மற்றும் போர் நிலவுகிறது. இந்துக்களுக்கும் பாஜகவும் இல்லாமல் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என ஃபாதர் நோபல் பராக்கல் தகவல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915, மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.